எல்லோரும் இருந்தும் எனக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற மனக்குறை நிறைய பேருக்கு இருக்கு. ஒவ்வொருத்தரும் இதையெல்லாம் தாண்டி தான் இதுவும் கடந்து போகுங்கிற நம்பிக்கையில தான் வாழ்க்கையோட ஓட்டத்துல பயணிக்கிறாங்க. இந்த வாழ்க்கை ஓட்டத்துல சிலர் வேகமா ஓடி வந்துடுறாங்க, பலர் ஓடிக்கிட்டே இருக்காங்க. மிக சிலர் நமக்கு கொடுப்பனை அவ்வளவுதான்னு ஒதுங்கியே நின்னுக்கிறாங்க. ஆனா ஒண்ணு கிடைக்கலனா இன்னொன்னு கிடைக்கும் அப்படின்னு நம்புறவங்க ரொம்ப கம்மி. இததான் ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லி வச்சாங்க. அந்த வகையில இந்த வீடியோவுல நாம பார்க்க போற ஸ்டோரி உங்களோட துயரங்களை நீங்க சுலபமா கடந்து போக உதவும்னு நம்புறேன். நமக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்பதற்காக சோர்ந்து போய்விட வேண்டிய அவசியம் இல்லை. அதைவிட மிகச்சிறந்த இன்னொன்று நிச்சயம் கிடைத்தே தீரும். நம்புங்கள், வெற்றி எல்லோருக்கும் சாத்தியமானதுதான். இந்த பகுதிக்காக உங்களுடன் இணைந்திருக்கும் நான் ஆனந்தி. அன்றைய தினம் அந்த அரசருக்கு பிறந்த நாள். பிறந்த நாளை முன்னிட்டு அங்குள்ள பெரிய கோவிலில் வைத்து நாட்டு மக்களுக்கு அன்னதானம் வழங்கிக் கொண்டிருந்தார். மக்கள் வரிசையில் நின்று அன்னதானத்தை பெற்றுக்கொண்டு சென்றார்கள். மக்கள் வரிசையில் பரம ஏழை ஒருவன் வந்து நின்றான். அவனை பார்த்த மக்கள் சற்றென்று முகம் சுளித்து ஒதுங்கினார்கள். அவர்களின் இந்த செயல் அந்த ஏழை குடிமகனை மிகவும் வருத்தத்திற்கு உள்ளாக்கியது. நம்மை இவர்களுக்கு பிடிக்கவில்லை, அதனால்தான் பார்த்தவுடன் முகம் சுளிக்கிறார்கள் என்று எண்ணியவன் அவர்கள் அனைவரும் அன்னதானத்தை பெற்று சென்ற பிறகு வாங்கிக் கொள்ளலாம் என்று முடிவு செய்து ஒரு ஓரமாக ஒதுங்கிக் கொண்டான். நேரம் போய்கொண்டே இருந்தது. ஏழை குடியவனானுக்கு பிறகு வந்தவர்களும் அன்னதானத்தை பெற்றுக்கொண்டு போனார்கள். அன்னதானம் வாங்கியவர்களில் சிலர் இந்த ஏழை குடியானவனை பார்த்து ஏளனமாக சிரித்துவிட்டு கடந்து சென்றார்கள். அவர்களின் ஏளனத்தை கண்டிக்க முடியாமல் மனதிற்குள் சோகத்தை மட்டுமே சுமந்து கொண்டு நின்றிருந்தான் அந்த பரம ஏழை. எல்லோருக்கும் இலவசமாக தரப்படும் அன்னதானத்தை பெறும் தகுதி கூட தனக்கு கிடைக்கவில்லையே என்று தனது நிலை குறித்து வருந்தினான். வருந்தி என்ன பிரயோஜனம்? தனது விதியை நினைத்து தன்னைத்தானே நொந்து கொண்டான். மதியம் ஆரம்பித்த அன்னதானம் மாலை வேளை வரையிலும் தொடர்ந்தது. எல்லோரும் வந்தார்கள், அன்னதானத்தை வாங்கிக் கொண்டு போனார்கள். ஓரமாக ஒதுங்கி நின்ற பரம ஏழை மட்டும் பசியோடும் விதியோடும் போராடி கொண்டிருந்தான். அன்னதானம் மட்டும் அவனுக்கு கிடைக்கவில்லை. சரி, நமக்கு இன்னைக்கு பட்டினி என்றுதான் எழுதப்பட்டு இருக்கிறதோ போல என்று நொந்து கொண்டபடியே, அப்பனே ஆண்டவா, என்னை ஏனப்பா இப்படி ஒரு இழிப்பிறவியில் பிறக்கச் செய்தாய் என்று அந்த கோவிலின் கோபுரத்தை முதன்முறையாக நிமிர்ந்து பார்த்து மனதில் உள்ள தனது குமுறலை சொல்லிவிட்டு கோவில் அருகே உள்ள குளக்கரையில் போய் அமர்ந்தான். பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் கொடுத்து முடித்ததும் அந்த மன்னர் குளக்கரையின் படித்துறையில் காலார நடந்து வந்து கொண்டிருந்தார். பரம ஏழையை பார்த்து விட்டவர், என்னப்பா சாப்பிட்டாயா என்று சற்று தள்ளி நின்றபடியே கேட்டார். கேட்பது நாட்டின் மன்னன் என்று தெரியாமல், ஊரே சாப்பிட்டது, என் தலையில் இன்று பட்டினி என்று எழுதியுள்ளது போல ஐயா என்று விரக்தியோடு முகத்தை கூட திருப்பாமல் குளத்தை பார்த்தபடியே பதில் சொன்னான் அந்த பரம ஏழை. அவன் சொன்ன பதில் அரசனின் மனதை உருக்கியது. என் பிறந்த நாளில் ஊர் மக்கள் யாரும் பசியுடன் உறங்க செல்லக்கூடாது என்றுதானே அன்னதானம் ஏற்பாடு செய்தோம். இங்கே ஒரு அப்பாவி ஏழை பசியால் தவிக்கிறானே என்று எண்ணியவர் அவன் அருகில் சென்று அவனது தோளில் கை வைத்து, மன்னித்து விடப்பா, ரொம்ப பசிக்கிறதா உனக்கு என்று கேட்டார். மன்னன் தனது தோளில் கை வைத்த பிறகுதான் அவரை திரும்பி பார்த்தான் அந்த ஏழை. தன்னிடம் பேசியவர் மன்னர் என்பதை அறிந்து பதறிப்போனான். மன்னனிடம் மன்னிப்பு கேட்டான். ஏழை குடியானவனின் பணிவை கண்ட மன்னன், அரண்மனைக்கு வா, இன்று நீ என்னோடும் ராணியோடும் விருந்து உண்ண போகிறாய் என்றார். மறுத்த ஏழை குடியானவனை வற்புறுத்தி அரண்மனைக்கு அழைத்து சென்றார். தனக்கென்று வாங்கி வைத்திருந்த புதிய ஆடைகளில் ஒன்றை அவனுக்கு கொடுத்தார். குளித்து புத்தாடை அணிந்து வரச் செய்தார். அவனுக்கு அறுசுவை விருந்து கொடுத்து உபசரித்தார். சாப்பிட்டு முடித்ததும் அவன் கையில் நிறைய பொற்காசுகளையும் கொடுத்தார். இன்றிலிருந்து நீ ஏழை இல்லை,
இந்த செல்வத்தை வைத்து நீ விரும்பும் தொழிலை நேர்மையாக செய்து கௌரவமாக வாழ் என்று வாழ்த்தினார். அதுவரை அமைதியாக இருந்த அந்த ஏழையின் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் கொட்டியது. ஏனப்பா அழுகிறாய் என்று மன்னர் கேட்க, மன்னா, நான் இதுநாள் வரை என்னை பிறவி ஏழை என்று மட்டும்தான் நினைத்திருந்தேன். இந்த தருணம்தான் நான் ஒரு பிறவி முட்டாள் என்று புரிந்து கொண்டேன் என்று சொன்னான். ஏனப்பா அப்படி சொல்கிறாய் என்று கேட்டார் மன்னர். வாழ்க்கையில் இன்றுதான் முதல் முறையாக கோபுரத்தை நிமிர்ந்து பார்த்து என்னை ஏன் இப்படி வைத்திருக்கிறாய் என்று ஆண்டவனிடம் கேட்டேன். கேட்ட சில நிமிடங்களில் உங்களை அனுப்பி என் தலையெழுத்தையே மாற்றிவிட்டான் அந்த இறைவன். அந்த கடவுளிடம் கேட்டால் நாம் கேட்டதை விட இன்னும் பல மடங்கு தருவான் என்று இன்று வரை புரியாமல் ஒரு முட்டாளாகத்தானே இருந்துள்ளேன் என்று சொல்லி அழுதான். அவனுக்கு ஆறுதல் கூறி பணக்காரனாக அனுப்பி வைத்தார் மன்னர். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள அற்புதமான செய்தி ஒன்றும் உள்ளது. அது இதுதான்: நமக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அதைவிட மிக சிறந்த இன்னொன்றை நமக்காக கடவுள் தரப்போகிறார் என்று நம்புங்கள். நல்லதே நடக்கும். நம்பிக்கை, அதுதானே எல்லாம்.